ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சரி, பல பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க இந்த ஒரு ரீடிங்காக. இது முற்றிலும் லவ் ரிலேஷன்ஷிப் ஒரு மேரீட் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு தான். உங்களுடைய துணை, உங்கள் பார்ட்னரோட ஃபீலிங்ஸ், அவங்க இப்போ என்ன நினைக்கிறாங்க, அவர் நீங்கள் என்ன சுச்சுவேஷன் கோ த்ரூ பண்ணிகிட்டு இருந்தாலும் அது ரிலேட்டடாக அவங்க இப்போது என்ன திங்க் பண்ணுறாங்க, அவங்க ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இதுதான் அவங்களோட ரீடிங். 3 குரூப் இருக்குது வழக்கம் போல். குரூப் 1 green color feather, group 2 blue color feather, group 3 purple color. உங்கள் பார்ட்னரை நினச்சிட்டு ஏதாச்சும் ஒரு குரூப்பை வந்து சூஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் அட் அ டைம் எதை எடுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னா ரேண்டமாக ஏதாச்சும் ஒன்று வச்சு பாருங்கள். உங்கள் சுச்சுவேஷனோட ஒத்து போகுது அப்படின்னா கண்டினியூ வாட்சிங், இல்லைன்னா வேறு பையன். எப்போவுமே நான் சொல்கிறது தான், சரிங்களா? ஓகே, பைல் 1 க்ரீன் கலர் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா வெல்கம். இப்போது உங்கள் பார்ட்னருடைய தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். உங்கள் மேலே ஆர் இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் கோ த்ரூ பண்ணிகிட்ருக்கிற ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அதை பேஸ் பண்ணி அவருடைய கரண்ட் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். Justice card, Hangman. ஓகே, புரியுது. அவங்க இப்போது என்ன ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க, அவர் என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்துருக்கு, ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. அவங்களுக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால இப்போ அவங்க வந்து உங்ககிட்ட பேசுகிறதுக்கு கூட ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களே ஒரு பிளாக் மோடில் தான் இருக்காங்க. இப்போ ஏதோ ஒரு மூமெண்ட் தெரியல. அவங்க ஒரு டீப் திங்கிங்கில் இப்போ இருந்துகிட்ருக்காங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஆர்கியூமெண்ட்ஸ் போச்சு நடந்திருந்தது அப்படின்னா அது ரிலேட்டட் அந்த ஃபைட்டை நினச்சி ஒரு டீப் திங்கிங்கில் இருக்காங்க. அவங்க ஏதோ உங்களை எதாவது சொல்லியிருந்தாலோ ஆர் நீங்கள் அவங்கள ஏதோ சொல்லியிருந்தாலோ அதில் அவங்க வந்து இப்போது பேசாமல் அவங்களே ஒதுக்கி இருக்காங்க. இப்போது என்ன நடந்தது அதை வந்து வேலிடேட் பண்ணிகிட்ருக்காங்க. சரியா தப்பா அப்படின்றது வேலிடேட் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் அவங்க இப்போ பேசாமல் இருக்காங்க. ஸோ நீங்கள் உடனே எதுவும் பயப்படலாம் வேணாம். அவங்களுக்கு இன்னும் உங்களை ரொம்பவே பிடிக்கும். இப்போ இந்த மூமெண்ட்டும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இந்த விஷயத்தை வந்து இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. ஏன்னா ஸ்டக்டாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க.
லவ் இன்னும் அக்செப்ட் பண்ணல அப்படின்னா அவங்க உங்களை பற்றி ஒரு திங்கிங் ஃபேஸில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு பிடிக்கும், பட் அக்செப்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு திங்கிங் ஃபேஸ்லேயும் இருக்குது. ஆனால் மோர் தென் 80% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட் வந்திருக்கு. அதில் யார் தப்பு யார் கரெக்டுன்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போயிருக்கும். ஸோ அந்த மேட்டரை அவங்க நினச்சிட்டு கொஞ்சம் ஸ்டக்டாக ஃபீல் பண்ணுறாங்க. தே ஆர் வேலிடேட்டிங் த சிச்சுவேஷன். ஏன்னா அதுக்கு ஒரு முடிவும் கரெக்டாக சொல்லணும். யார் பக்கம் ஃபேரோ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணுன்ற ஒரு புரிதல் அவருக்கு இருக்குது. இப்போ நான் குலுக்குனதுல அடியிலையும் வந்து டெம்பரன்ஸ் கார்டு கிளாரிட்டி வரும். தே ஆர் ஸ்டில் ஒர்க்கிங் ஆன் த இஷ்யூ. உங்களுக்குள்ளே என்ன இஷ்யூ இப்போ போயிருந்தாலுமே அதை வந்து அவங்க அனலைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால இப்போ பேசாமல் இருக்காங்க. ஒழுங்காக உங்ககிட்ட பேசலை, மூஞ்சி கொடுக்கல அப்படின்னாலும் வருத்தப்பட வேண்டாம். ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் ஆர் அவங்க பக்கம் தான் தப்புன்றதை அவங்க உணர்ந்திருக்கலாம். அதை வந்து சரி அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் மூடில் தான் அவங்க இப்போ இருக்காங்க. ஸோ கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் நீங்கள் பொறுத்துக்கணுன்ற மாதிரி இருக்கு. வேற என்ன? குரூப் 1 பீப்புளுடைய பார்ட்னர், what are their thoughts and feelings? அடியில் டபுள் கார்டு இருக்கு. உங்களுக்கு தெரியாமல் ஏதோ ஒரு விஷயம் பண்ணி உங்களை ஹர்ட் பண்ணியிருக்காங்க. இது வேற, இது வந்து வேற மெசேஜ் வருது. ஏதோ உங்களுக்கு தெரியாமல் ஒன்று பண்ணியிருக்காங்க. சில பேருக்கு ஏமாற்றத்தை கூட கொடுத்துருக்கலாம் அவங்க. டெவில் எனர்ஜியும் இருக்குது. லைக் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு தெரிஞ்சே ஒரு விஷயத்த அவங்க பண்ணியிருக்காங்க. அது உங்கள் மனசை வந்து ஹர்ட் பண்ணியிருக்கு. அது அவங்களுக்கே தெரியுது. ஏன்னா அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு தானே பார்க்குறோம், அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு தானே பார்த்தோம். தே நோ ஹர்ட் பண்ணியிருக்கோன்றது தெரியும், பட் அதை வந்து ஒத்துக்காமல் இருக்காங்க. அவங்க வந்து இன்னும் ஸ்டபனாக தான் இருக்காங்க. அந்த காயின்ஸ் எல்லாமே அவங்க கால்லையும் கையிலையும் தலையிலையும் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஸ்டபன் ஃபீலிங், ஓகேவா? ஸ்டபனாக தான் இருக்காங்க இன்னும். இதுலேயும் வந்து ரிலேட் ஆகலாம். டிஃபென்ஸ் மோடில் தான் இருக்காங்க. பட் தே நோ, அவங்களுக்கு தெரியும் அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியுது. அதை ஒத்துக்கிறதுக்கு வந்து இன்னும் அவங்க ரெடியாக இல்லை. ஓகே, உங்களை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறாங்க இதே சிச்சுவேஷனை பற்றி, பட் உங்களை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறாங்க? உங்களை டிஸப்பாயிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது அவங்களுக்கு. ஸோ வருத்தம்லாம் இருக்குது, ஆனால் காட்டிக்க மாட்டுறாங்க. ஈகோ வந்து அவங்கள வந்து தடுக்குது இப்போதைக்கு. ஸோ அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற வேறு ஒரு வேவை தான் பார்க்குறாங்க. இப்போ வேறு ஏதாவது ஒரு சண்டை நடந்திருக்கும், பட் உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு வேறு எதையாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சு அதுக்கப்புறம் அப்படியே மிங்கிள் ஆகிடலான்ற ஒரு ஜோன் திங்கிங்கில் தான் அவங்க இருக்காங்க. பட் அவங்களுக்கு தெரியுது உங்களை டிஸப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியுது. அண்ட் ஆல்சோ மிஸ் பண்ணுறாங்க.
இன்கேஸ் நீங்கள் அவங்கள பிளாக் பண்ணிட்டீங்க, ஏன்னா அவங்க தானே தப்பு பண்ணியிருக்காங்க, அதனால நீங்கள் அவங்கள பிளாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க ரீச்சும் பண்ணுறாங்க, மிஸ் பண்ணுறனால அவங்க ரீச்சும் பண்ணுவாங்க. ஸோ வந்தவங்க உங்கள் பார்ட்னர் தப்பு பண்ணிட்டாங்க, அதனால் நான் பேசுகிறத நிறுத்தி நான் இப்போ பிளாக் மோடில் அவங்கள வச்சுருக்கேன். பட் எனக்கு தெரியணும் அவங்க வந்து அதை ரியலைஸ் பண்ணாங்களா இல்லையா, அவங்க உண்மையிலேயே என்னை வேல்யூ பண்ணுறாங்களா அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா எஸ், அவங்களுக்கு தெரியுது நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றது ரியலைசேஷன் வரும். அவங்க உங்களை ரீச் பண்ணுவாங்க, அப்போவே உங்களுக்கு தெரியும் அவங்க ரியலைஸ் பண்ணனால தான் ரீச் பண்ணுறாங்க உங்களை அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். அண்ட் ஆல்சோ அவங்க மிஸ் பண்ணுறாங்க, உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க. நீங்கள் இல்லாமல் அவங்களுக்கு வந்து வருத்தமாக இருக்குது, நீங்கள் பேசாமல் இருக்கிறது அவங்களுக்கு வருத்தமாக இருக்குது. சரி, சுமூகமால முடிஞ்சிடும். ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த சன் கார்டு தான் அது, நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். ஏன்னா அவங்க ரியலைஸ் பண்ணணும் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க, அவங்க வராங்க, தே ஆர் ரீச்சிங். உங்களுக்கு அவங்க கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வரும், ஆர் கால்ஸ் வரலாம், என்ன வேணும் வரலாம். உங்களுக்கு நேர்லேயே வந்து கூட அவங்க வந்து மன்னிப்பு கேட்பாங்க. ஆனால் டைம் எடுக்கும், அவங்க ரியலைஸ் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். அவங்க பண்ண தப்பே என்னன்னா, ஒரு தெளிவு இல்லாமல் ஏதோ ஒரு முடிவுலலாம் அவங்க வந்து தப்பு பண்ணிட்டாங்க. ஸோ அது பண்ணனால இப்போ ரொம்பவே வருத்தப்படுறாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வேல்யூ அவங்களுக்கு புரியும். அவங்க வராங்க, ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வராங்க. டோர் டு வேல்யூ, நான் இப்போ தான் சொன்னேன் உங்கள் வேல்யூ அவங்களுக்கு புரியுன்னு சொன்னால் டோர் டு வேல்யூ. பட் இது வந்து ரிலேட்டட் டு மணி அண்ட் அபண்டன்ஸ், ப்ராஸ்பெரிட்டி எல்லாம் குறிக்குது. அண்ட் இப்போ நான் சொல்ல இந்த வேல்யூன்ற வேர்ட் வந்தனால அதை எதிர்பார்த்து தான் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா எஸ், உங்களுடைய அருமை உங்கள் பார்ட்னருக்கு கூடிய சீக்கிரம் புரியும். அதை விட ஒரு பெரிய அபண்டன்ஸ் வந்து ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவே முடியாது. ஒருத்தங்களை நம்ம எவ்வளோ வேல்யூ பண்ணோன்னா அவங்களுக்காக நம்ம எவ்வளோ செய்வோம், அந்த மாதிரி உங்கள் பார்ட்னரும் உங்களை வந்து வேல்யூ பண்ணுவார், புரியும். நீங்கள் வருத்தமே பாட வேண்டாம். அட்வைஸ் என்ன? இங்கிலீஷ் அட்வைஸ், எனர்ஜி ஒர்க். நீங்கள் அவங்க இப்படி பண்ணிட்டனால நீங்கள் ஒரு பேசாமல் ஒரு மூடில் போயிட்டீங்க, கரெக்டா? ஸோ அவங்க உங்களை தேடி வந்து ஃபிக்ஸ் பண்ண வராங்கன்றப்ப நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். இங்கே ஒரு வேர்டு எனக்கு இப்போ நான் பார்த்தேன், நான் வேணால் ஃபுல்லாகவே படிக்கிறேன். லைஃப் கேன் பி எலக்ட்ரிஃபையிங் பிகாஸ் இட்ஸ் வெரி எசன்ஸ் இஸ் எனர்ஜி. யோர் பாடி இஸ் a remarkable energy field that will positively respond to loving treatments. Your hands and heart are activated to give healing energy to your loved ones and clients. உங்களோட லவ்டு ஒன்ஸுக்கு நீங்கள் ஹீலிங் எனர்ஜி கொடுக்கறது தப்பு இல்லை. மனுஷங்க தப்பு பண்ணுவாங்க தான், ஆனால் ஏற்றுக்க முடியாத ஒரு தப்பு அப்படின்ற இந்த பிக் டிசீட் மாதிரியான விஷயம் எனக்கு இங்கே இல்லை. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சீட்டிங் சால்வே பண்ண முடியாது அப்படின்னா அவங்கள வந்து அவங்க அப்பாலஜி பண்ணுவாங்க. அவங்கள ஏற்றுக்கிறது ஏற்றுக்காதது உங்களுடைய இஷ்டம், அது உங்கள் கையில் தான் இருக்குது, உங்களுடைய சாய்ஸ். அது எப்போவுமே அது ஓப்பன் தான். ஆனால் அவங்க வருவாங்க, அவங்க உங்கள் வேல்யூ புரியுமா? நான் இவ்வளோ உண்மையாக இருந்தேனே அவங்களுக்கு என் வேல்யூ புரியுமானா புரியும்.
டைம் வருது, அவங்க உங்கள் வேல்யூ புரிஞ்சு உங்களை தேடி வந்து அப்பாலஜி பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இவங்களை வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அவங்க அவ்வளோ மன வருத்தம்லாம் பட்டுட்டு அதை ரியலைஸ் பண்ணிட்டு தான் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு கம்ஃபர்ட் கூட கொடுக்கலாம். ஹீலிங் எனர்ஜி டு யுவர் லவ்டு ஒன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குல்ல. உங்களுக்கு இந்த லவ் ரிலேஷன்ஷிப் வேணும், தாக்கு பிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் கிரட்ஜ் வச்சுட்டு பேச வேணாம். அவங்க உண்மையிலே திருந்தி வந்து மன்னிப்பு கேட்குறப்போ மன்னிச்சு விட்டு போகிறது நல்லது. இதுதான் ஏஞ்சல் அட்வைஸ். இதில் ஒரு கார்டு பார்ப்போம், ஏதாச்சும் ஒரு மெசேஜ் வருதா. இக்னோரிங், நீங்கள் இக்னோர் பண்ணிகிட்ருக்கீங்க போல் அவங்க. நான் சொன்ன மாதிரியே அவங்க உங்களை இப்போது இக்னோர் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இக்னோர் பண்ணுறாங்க தான், பட் இட் டேக்ஸ் டைம். கரெக்டாக இருக்குல்ல? யாரையோ ரீச் பண்ணுறாங்க, பட் ஒருத்தவங்க டிஃபென்ஸ் மோடில் இருக்காங்க. இட் டேக்ஸ் டைம், அவங்களுக்கு ரியலைஸ் ஆக டைம் எடுக்கும். ஸோ அதுதான் அட்வைஸ் சொன்னது. அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. ஸோ டோன்ட் வரி. இன்டு யூ வந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு உங்கள் மேலே லவ்வெல்லாம் இருக்குது, அதெல்லாம் விட்டு போகல. அவங்களுக்கு பிடிக்கும், ரொம்பவே பிடிக்கும். ஏதோ ஒரு புரியாத ஒரு குழப்பமோ என்னமோ ஒரு கிளாரிட்டி இல்லை, அது புரியாமல் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க. அவங்களே தெரியாமலோ ஆர் இது ஒன்றும் பெரிய இஷ்யூ ஆகாதுன்ற மாதிரி எதையோ ஒன்று பண்ணப்போ அது என்னமோ ஆயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு அவங்க மேலே விருப்பம் இருந்தால் அவங்க கண்டிப்பாக வருவாங்க, அவங்க வேல்யூ புரிஞ்சு வருவாங்க. அப்போது நீங்கள் வந்து பேசி சால்வ் பண்ண முடியும். ஓகேவா கைஸ்? இந்த ரீடிங் ரெசனேட் ஆச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் டீட்டெயில்டான ரீடிங் உங்கள் பர்டிகுலர் சுச்சுவேஷனுக்கு வேணும் அப்படின்னா பர்சனல் ரீடிங்க்கு என்கிட்ட வாங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். File 2 ப்ளூ கலர் ஃபெதர் சூஸ் பண்ணிங்கன்னா வெல்கம். Let me shuffle. உங்கள் பர்சனுடைய current thoughts and feelings towards you, और உங்கள் கூட இருக்கிற அந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் என்ன சுச்சுவேஷன் நீங்கள் கோத்ரூ பண்ணியிருந்தாலும் இந்த கரண்ட் மோமெண்ட்டில் அவங்களுடைய தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் என்ன உங்கள் மேலே. அகெயின் இருக்குது. இது 2 கார்டும் ஃபைல் 1ல் வந்தது, பட் இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா மெசேஜும் இருக்குது எனக்கு. உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் உங்கள் பார்ட்னர் இருக்காரோ ஆர் நீங்கள் இருக்கீங்க, ஆர் உங்கள் பார்ட்னருக்கே தெரியுது. ஏன்னா அது அவங்களுடைய தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் இல்லையா. அவங்க ஆர் இன்னொன்று அவங்க ஃபினான்ஷியலி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் படுறாங்க, ஆர் இந்த லவ் ரிலேஷன்ஷிப் வந்து கொண்டு போகணும். ஆனாலும்
ஃபினான்ஷியலி ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லைன்னா அந்த ஃபேமிலியையோ ஆர் அந்த ரிலேஷன்ஷிப்பையோ எப்படி ஒரு வேறு மற்ற ஸ்டேஜுக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு ஸ்டக்டு ஃபீலிங்கில் அவங்க இருக்காங்க. அவங்க கெரியரில் ஏதோ ப்ராப்ளம் ஆர் அவங்க கெரியரில் ஏதோ ஒரு பிரச்சனை ஆர் அவங்க ஒர்க் பிளேஸில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்க போய் ஆர் மணி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்னால அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து உங்கள் மேலே காமிச்சு சண்டை போயிட்டுருக்கு. மெயினாக எனக்கு தோன்றது என்னென்னா, அவங்களுக்கு வேண்டியது ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பேலன்ஸ் வேணும்னு நினைக்கிறாங்க உங்ககிட்ட ஆர் இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஆனால் அதில் ஏதோ ஒரு காயின் மிஸ் ஆகுது அவங்கள பொறுத்த வரைக்கும். ஏதோ இங்கே வந்து மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் ஸ்டக்டாக போயிட்டுருக்கு உங்கள் கூட அந்த ரிலேஷன்ஷிப்புன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஆர் நீங்கள் கெரியர்னு போயிட்டுருக்கனால அவங்க நினைக்கிறாங்க நீங்கள் ரொம்ப பிஸியாகவே இருக்கீங்க, எனக்கான அந்த அவங்க எதிர்பார்த்த அந்த எக்ஸ்பெக்டேஷன் அதில் ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அது ரிலேட்டடாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லைன்ட்டு ஃபைட்ஸ் கூட வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆமாம், பார்க்குறது ஒரு பொண்ணாக இருக்கீங்கன்னா நீங்கள் தான் அவங்களுடைய உயிர் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங். பார்க்குறது பசங்களாகவும் இருந்தாலும் இது உங்கள் பார்ட்னரில் அவங்களுக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் அவங்க ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறாங்க உங்கள் மேலே. அவங்களுக்கு கண்முன் தெரியாத காதல் உங்கள் மேலே இருக்குது. இதை பாருங்கள், இது நியூ ஸ்டார்ட் ஆர் ரிஸ்க் எடுக்கிறது எல்லாமே தான். பட் அவள் இங்கே விழ போகிறோம் தண்ணியில், அதெல்லாம் அவள் பார்க்கல, அப்படியே பின்னாடி விழறா. கண்ணு முன்னு தெரியாமல் காதலிக்கிறாங்க உங்களை. ஏதோ காதல் 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 உங்கள் நினப்பு தான் அவங்களுக்கு உங்கள் மேலே அளவு கடந்த ஒரு காதல் இருக்குது. ஆனால் என்னமோ ஒன்று குறையுதுன்ற ஒரு ஃபீலிங் அவங்க மைண்ட் வைஸ் இருக்குது. ஆர் அவங்க இன்னும் ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் ஆகலை. உங்கள் கூட ஒரு இது வந்து எப்படி ரிலேஷன்ஷிப் கொண்டு போகிறது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது அவங்களுக்கு. அதனாலேயே கெரியர் வைஸ் நான் கொஞ்சம் செட்டில் ஆகணுன்ற தாட் அவங்களுக்கும் இருக்கும். இது இன்னொரு கைண்ட் ஆஃப் மெசேஜ். ஆர் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க, அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. வேற என்ன பர்சனல் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். Strength card, 7 of Wands. இப்போ நீங்கள் நினைக்கலாம், இவங்களுக்கு இவ்வளோ ஆசை பாசம் எல்லாம் இருக்குன்னா ஏன் என்னை வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரி உங்கள் சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி தான். ஏன் உங்களை வந்து அவங்க டிஃபெண்ட் பண்ணி இப்போ வந்து அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபேமிலியாக ஸ்டேபிளாக வாழறதுக்கு இப்போ நான் ரொமான்டிக் லைஃப் பார்க்குறதுக்கான டைம் எனக்கு இல்லை. எனக்கு இப்போ வந்து கெரியரை வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணணும், ஃபினான்ஷியலி நான் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆக்கணும், அப்போ தான் வந்து நம்ம ஒன்றா வாழ முடியும். அதுக்காக நான் இப்போ அந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப்பை வந்து நான் ஸ்டேபிள் பண்ணுறதுக்காக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அதை நீ வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. லவ் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ இன்கேஸ் இது உங்களோட கல்யாணம் ஆகி உங்கள் பார்ட்னர் அப்படின்னா, ஏன் உங்கள் ஹஸ்பண்டோ ஆர் உங்கள் ஒய்ஃபோ 2 பேருமே ஏர்ன் பண்ணலாம். யாரை ஏர்ன் பண்ணுறா அப்படிலாம் நான் ஜெண்டர் வைஸ் பேசல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேன். உங்கள் கூட முன்னாடி இருந்த அந்த ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் வந்து
இப்போ அது இல்லைன்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அது அவங்களுக்குமே தெரியும். அவங்க இப்போ வந்து ரொமான்டிக்காக நம்ம கூட இருக்க மாட்டாங்க, பாசமாக இருக்க மாட்டாங்க முன்னே இருந்த மாதிரி. அப்படின்னா ஏன்னா இப்போ ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணோம். ஏன்னா உங்களுக்கு யாருக்காவது பேபி இருக்கலாம். ஸோ பொறுப்பு கடமை எல்லாம் வந்ததுனால அதை வந்து கொஞ்சம் பார்க்கணும், அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி விஷயங்களை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் தான் இருக்காங்க. ஆனால் ஃபேமிலியாக அவங்கள வச்சு காப்பாற்றணுன்ட்டு இருக்குது. ஸோ பார்க்குறது கல்யாணம் ஆகலை, பட் கமிட்டட் பீப்புள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இது வந்து அஃப்கோர்ஸ் அதுதான். உங்கள் பார்ட்னர் வந்து உங்களை கல்யாணம் பண்ணி வாழணுன்னா நான் அதுக்கு முதல்ல ஸ்டேபிள் ஆகணும், அதனால தான் நான் இப்போ வந்து கொஞ்சம் பிரேக் எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். உங்களை விட்டுட்டுலாம் இங்கே போகிற எனர்ஜி எதுவுமே கிடையாது. இங்கே யாரையும் பிரேக்கப்லாம் ஆயிருக்க வாய்ப்பு இல்லை. எனக்கு அந்த மாதிரி தெரில. ஃபைட்ஸ், உங்கள் ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாமே ஏன் நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேற அப்படின்ற மாதிரியான ஃபைட்ஸாக தான் இருக்குது. அவங்க ஏன் பண்ணலைன்னா உங்கள் கூட வாழ்கிறதுக்கு நான் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கணும், ஃபினான்ஷியலி செட்டில் ஆகணும். நான் அதுக்காக என் கெரியரை நான் இப்போ பார்த்துட்ருக்கேன், எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்கோ, டைம் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரியான மெசேஜ் தான் அவங்க உங்ககிட்ட சொல்கிறாங்க. உங்கள் கூட வாழணுன்ற ஒரு ரீசனுக்காக அவங்க எவ்வளோ பொறுப்புணர்ச்சியோடு இருக்காங்கன்றதை பாருங்கள். ஸோ அது உங்களுக்கு அந்த தெளிவு இருக்குன்னா இந்த பிரச்சனையே வேண்டாம். ஓகே, ஆரக்கிள் மெசேஜ் வந்து பட் உங்கள் ரிலேஷன்ஷிப் பேலன்ஸாக தான் இருக்கும். ஓகேவா, கவலைப்பட வேணாம். என்ன ஸ்ட்ரென்த் கார்டு இருக்குது, அது ரொம்பவே ஸ்ட்ராங். அவங்களுக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஜேர்னி கார்டு வந்திருக்கு. அவங்களும் பேகேஜ் எல்லாம் எடுத்துட்டு சம் பாத் நோக்கி தான் போகிறாங்க. எதுக்கு? டு ஸ்டெபிளைஸ். இப்போ வந்து லவ் ஃபேஸ் எல்லாம் ஓகே தான். இப்போ வந்து அது இருந்தனால நம்ம பார்க்க விட்ட அந்த ஒரு ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது. அந்த ரியாலிட்டியை நான் இப்போ பார்க்கணும், அதுக்காக நான் அதை பண்ணிட்டு வர்றதுக்காக எனக்கு டைம் கொடுன்ற மாதிரியே அந்த மெசேஜ் தான் எனக்கு வருது. ஹாப்பி ஃபேமிலி, சூப்பர்ல. ஹாப்பி ஃபேமிலி கார்டு வந்திருக்கு. எங்கேயும் ஸோ அவங்க உங்கள் கூட ஃபேமிலியாக வாழ்கிறதுக்காக அவங்க கெரியரை வந்து இது பண்ணுறாங்க, அவ்வளோதான். வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை, சரியாயிடும். இப்போ மேரீட் பீப்புள்னால் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் பேபி இருக்குது காட்டுது. பட் பேபிக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா அமையும். ஒரு சில பேர் இன்னும் ஒரு பர்டிகுலர் மெசேஜ், இப்போது பேபி வேணும்னு இருக்கீங்க, ஆனால் உங்கள் பார்ட்னர் வந்து அதுக்கு இன்னும் ரெடியாக இல்லை. அதனால் ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கலாம். ஸோ இதில் என்னென்னா, பேபி வந்தால் அதை பார்த்துக்கிறதுக்கான ஒரு நிறைய ஃபினான்ஷியலி கொஞ்சம் ஸ்டேபிளாகவும் ஒரு சில விஷயங்கள் நம்ம ரெடியாக இருக்கணும் இல்லையா. எல்லாம் வந்துட்டு அப்புறம் பார்த்துக்க முடியாமல் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வந்து பணம் இல்லாமல் போகிறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போதைக்கு அதை ஹோல்ட் ஆன் பண்ணுறாங்க அந்த ஐடியாவை. அதனால தான் அவங்க கூட ரொமான்டிக்காக இல்லாமல் இருக்காங்க இப்போது. ஏன்னா கொஞ்சம் ஃபேமிலியை ஸ்டேபிள் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து யோசிக்கலான்ற ஒரு தாட்டில் தான் அவங்க இருக்காங்க. உடனே நீங்கள் வந்துட்டு ஐயோ என்னை பிடிக்காமல் போயிடுச்சா, அவங்க யார் கூடயா போகிறாங்க, அந்த மாதிரியான பல தாட்ஸ் நம்ம மூளைன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அது வந்து தேவையே இல்லாத எண்ணத்தெல்லாம் கொடுக்கும். அதெல்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது. இப்போது இதுதான் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா. கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருங்க. ஏன்னா அவங்களுக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும். அது அவங்களும் சொல்லியிருப்பாங்க உங்ககிட்ட.
ஆனாலும் நம்மளுடைய அந்த வீணா போன மைண்ட் இருக்குது பாருங்கள், 1000 எண்ணத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம மைண்ட் மட்டும் தான் நம்மளை நிம்மதியாக இருக்கவே விடாது. நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இல்லாததை இருக்கிற மாதிரியே நினச்சி பார்க்க வைக்கும். ஸோ அதுக்கெலாம் நீங்கள் விழுந்துடாதீங்க. உங்களுக்கு ஏஞ்சலோட அட்வைஸ் என்ன? நான் என்ன சொல்ல, ஐ எம் நாட் கிட்டிங் கைஸ். இது பைல் 1க்கு சேம் மெசேஜ், இதே கார்டு தான் வந்தது. பைல் 1க்கு நான் ஒரு கார்டு தான் எடுத்தேன், அந்த ஒரு கார்டு உங்களுக்கு இதாக வருது. எனர்ஜி ஒர்க். இப்போ அவங்களுமே இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப சூப்பராக இருக்கணுன்றதுக்கு தான் அவங்க இப்போ நல்லா கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களை நல்லா பார்த்துக்கணும், உங்களை டேக் கேர் பண்ணணுன்றதுக்காக தான் அவங்க அவங்களுடைய வேலையாகவே அதை பண்ணிகிட்ருக்காங்க அவங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்புக்கு நீங்களும் உங்களுடைய ஒரு கையை கொடுக்கணும், சண்டை போட்டுட்ருக்க வேண்டாம்ன்ற மாதிரி ஏஞ்சல் சொன்னாங்க. பாருங்கள், அடியில் அக்செப்டன்ஸ் இருக்குது. ஸோ என்ன நடந்தாலும் அது உங்கள் நல்லதுக்கு தான் அவங்க பண்ணுறாங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது உங்கள் சிச்சுவேஷனோட ஒத்து போகுது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கைஸ். இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஐ ஆம் ரியலி ஹாப்பி. ஓகே, உங்களுக்கு பிடிச்சது நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். டீட்டெயில்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா பர்சனல் ரீடிங் என்கிட்ட வாங்க. டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய டீட்டெயில்ஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். பாய், ஹாப்பி வீக்கெண்ட். பைல் 3 பர்பிள் கலர் ஃபெதர் சூஸ் பண்ணிங்கன்னா வெல்கம். உங்கள் பர்சன், உங்களுடைய பார்ட்னர் current feeling and thoughts towards you or about this situation. என்ன அவங்க யோசிக்கிறாங்க, என்ன அவங்க ஃபீல் பண்ணுறாங்க உங்களை பற்றி, ஆர் உங்கள் கூட இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப்பில் இப்போ நீங்கள் கோத்ரூ பண்ணுற என்ன சுச்சுவேஷனாக இருந்தாலும் என்ன அவங்க கரண்ட் திங்கிங், கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன பார்ப்போமா? நான் என்ன சொல்கிறது தெரில. 3 பைல்லையும் இந்த ஹேங்டு மேன் இருக்குது. ஸோ ஒரு மூமெண்ட் இல்லாமல் இருக்க, ஸ்டக்டு ஃபீலிங்கில் இருக்கவங்க தான் அதெல்லாம் பார்க்குறீங்க. லவ் ரீடிங்கில் மூமெண்ட் இல்லாமல் என்ன முடிவு பண்ணுறது, ஜக்லிங்கில் இருக்காங்க உங்கள் பார்ட்னர். உங்கள் பார்ட்னர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸும் முன்ன மாதிரி இப்போ இல்லை, அப்படி தான் ஃபீல் பண்ணுறீங்க. அது ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ லவ் லைஃப்பும் உங்கள் கெரியரும், அவர் அவங்க இப்போது எதை நோக்கி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்களோ அந்த பேஷனும் உங்கள் கூட இந்த ரிலேஷன்ஷிப்பும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறது அவங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாகவே அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு அளவு கடந்த ஹோப் இருக்குது, பாசம் இருக்குது, அவங்களுக்கு ஹாப்பினஸ் எல்லாமே இருக்குதான். அதில் ஒன்றும் ட்ராபேக் கிடையாது. சன் கார்டும் வருது. எல்லாத்துலேயும் யாரோ பிஞ்ச் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க, எல்லா பயிலையும் பார்த்துட்டு. ஃபீலிங்ஸ், உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் சூப்பரான ஃபீலிங்ஸ் இருக்குது. அவங்களுக்கு எப்படின்னா உங்களை பற்றி நினச்சாவே ஹாப்பினஸ் தான் வருமா, ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுவாங்க, எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க லைஃப் ஒரு கம்ப்ளீஷன் இருக்கிற மாதிரியான ஃபீலிங் தான் உங்களை பற்றி நினச்சாலே அவங்களுக்கு வரும். அவங்க மனசுலே
அப்படி தான் உங்களை நினச்சி வச்சுருக்காங்க. அவங்க மனசில் நீங்கள் எப்படின்னா ஒரு பொக்கிஷமா. நான்லாம் வாயில் வந்துட்டு கதை விடலை, இங்கே பாருங்கள் ட்ரெஷர் கிடச்சா ஷீ இஸ் ஃபுல்ஃபில்ட், எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் ஆகுது இல்லையா, அந்த மாதிரியான ஒரு எண்ணம் தான் உங்கள் பார்ட்னருக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்காங்க. உங்களை அப்படி தான் நினச்சி வச்சுருக்காங்க. அவங்க சாட்டிஸ்ஃபையாக தான் இருக்காங்க உங்கள் கூட இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது. பட் அதை ஏன் காட்ட மாட்டுறாங்க, ஏன் அப்படின்னா ஏதோ ஒன்றத்தை பேலன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு கொஞ்சம் டஃப் டைம் கோத்ரூ பண்ணுறாங்க அப்படின்னா மனசில் எல்லாமே இருக்குதான். உடனே உங்களுக்கு வந்து என்ன லைட்டாக இன்ட்ரெஸ்ட் போகிற மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்கள் வந்திருப்பீங்க. அது என்னன்னா எப்போவுமே ஒரு சில பேருக்கு கொஞ்சம் பிரேக் தேவை, என்ன விஷயமாகவே இருந்தாலும். அதனால தான் வந்து அவங்க இப்போ கொஞ்சம் பிரேக் எடுக்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு உங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஒன்றும் இங்கே ஒரு கெட்ட காடும் கிடையாது. அவங்களுக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும். பட் அவங்களுக்குன்னு இப்போ ஒரு பர்சனல் டைம் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதனால தான் உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கலாம். ஆர் இந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே எப்பவும் இருக்கிற மாதிரியே இருக்குது, ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீலிங்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? பாசமெல்லாம் இருக்குது உங்களுக்கு அவங்க மேலே. சாரி, அவங்களுக்கு உங்கள் மேலே. உங்களுக்கும் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம உங்கள் பர்சன் பற்றி தான் பார்க்குறோம். அவங்களுக்கு உங்கள் மேலே பாசம் இருக்குது. 6 ஆஃப் கப்ஸ். அவங்க வந்து உங்கள் கூட இருந்த ஒவ்வொரு தருணத்தையுமே வந்து சொல்லிட்டு ஐ ஆம் வெரி ஹாப்பி. இந்த ஃபைல் எடுத்தவங்க எல்லாருமே லக்கி. உங்கள் பர்சன் அவ்வளோ உங்களை விரும்புகிறாங்க. இருக்கிற லவ் கார்டு எல்லாமே வருது. நான் இதை பார்த்து உங்கள் கூட இருந்த ஒவ்வொரு தருணத்தையும் அவங்க வந்து செரிஷ் பண்ணுறாங்க. அவங்க இங்கே எனக்கு பெரிய ப்ராப்ளம் ஆன மாதிரிலாம் இல்லை, ஜஸ்ட்டு சும்மா உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே ஒரு சில பேர் இந்த ரீடிங் எடுத்திருப்பீங்க. ஸோ அந்த மெசேஜ் தான். அவங்களுக்கு உங்கள் மேலே ரொம்ப பிடிக்கும். உங்கள் கூட இருந்த ஒவ்வொரு டைம்ஸையும் அந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்க ஒன்று நோட் பண்ணி வைக்கிறதோ ஆர் ஒன்று அவங்க மனசில் அவ்வளோ மறக்காமல் வச்சுருக்காங்க. அவங்க ஒரு மெமரிஸ், ஃபோட்டோஸாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும், ஒரு இடம் போட ஒரு மெமரிஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து சேவ் பண்ணி வைப்பாங்கள்ல ஒரு சில பேர். ஆர் இவங்க எனக்கு இந்த கிஃப்ட் கொடுத்தாங்க, இந்த நாளுக்கு இது எனக்கு கொடுத்தாங்க, அதெல்லாம் வந்து பொக்கிஷமாக வச்சிட்ருக்காங்க உங்களை பற்றி ஒவ்வொன்றும். கிருஷ்ணர், ராதை, லவ் சிம்பிள். இங்கே வேற பார்த்ததுக்குல நான் இதுக்கு மேலே என்ன பண்ணேன். உங்களை ரொம்பவே வருவாங்க, கண்டிப்பாக கல்யாணம் பண்ணுவாங்க. ஆர் கல்யாணம் ஆன பர்சன் அவங்க இன்னும் ஓப்பன் அப் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கூடிய சீக்கிரம் அவங்க உங்கள் மேலே லவ் காட்டுறதை நீங்கள் பார்ப்பீங்க. இன்கேஸ் நியூலி மேரிட் பீப்புள் அப்படின்னா அவங்க என் ஹஸ்பண்ட் இப்போ உண்மையிலே என்னை பற்றி என்ன நினைக்கிறாரு அப்படின்ட்டு ஒரு குஷியில் பார்க்குறதுக்கு வந்திருப்பீங்கள்ல, அவங்க அப்படிப்பட்ட பீப்புளுக்கெலாம் இது ஒரு ஜாக்பாட். அவங்களுக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும். லவ் வந்து இங்கே ஓவர்ஃப்ளோ ஆகிட்டுருக்கு இந்த லவ். மேபி நியூ மேரீட்னால அவங்களுக்கு இப்போ ஃபேமிலியும் அவங்களுடைய பர்சனல் லைஃப்னு இத்தனை நாள் ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப் வாழ்ந்துட்டுருப்பாங்க. டக்குன்னு இது வர்றதுக்கு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் ஸ்டக்டாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஆர் இன்னொன்று உங்களை ரொம்பவே பிடிச்சிட்ருக்கா போய் அவங்களுக்கு எப்படா நான் வந்து சொல்கிறது எனக்கு புதுசாக இருக்கேன்ற மாதிரி ஷையாகி ஃபீல் பண்ணிட்டு தான் அவங்கக்கிட்டேருந்து ஒதுங்கி இருக்கிற மாதிரி இருக்கே தவிர மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு காதல் இருக்குது. இங்கே வழியுது இப்படியே லவ் வழியுது. இந்த கார்ட்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப எனக்கே சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டாகவே உங்கள் பர்சனை பற்றி நினச்சி நீங்கள் இந்த ஒரு ஃபைல் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இது வந்து 100% உங்கள் ரேட்டிங். சில பேர் பிஞ்ச் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எனக்கு ஒரு சில கார்ட் ரிப்பீட் ஆகும்போது எனக்கு அது ஃபீல் வந்துச்சு. பட் இங்கே மெசேஜே டிஃப்ரெண்ட்.
மற்ற 2 ஃபைல்லையும் ஏதாச்சும் ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்குது. ஆனால் இங்கே வந்து அதெல்லாம் சுத்தமாக கிடையாது. ஜஸ்ட் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்காங்க, பட் உள்ளுக்குள்ளே அவ்வளோ இருக்குது. எப்படி சொல்லுவோம், இந்த ஒரு சில பேர்ல்ஸ் எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அது ஓடும் அப்படியே, ஒன்றுமே வெளியிலேருந்து பார்க்க ஒன்றும் அட்ராக்டிவாக இருக்காது. ஆனால் வந்து உள்ளே ஓப்பன் பண்ணால் அது அப்படியே முத்து முத்தாக இருக்கும். வெளியில் உங்களுக்கு பார்க்க தெரியல, ஆனால் அவங்க உள்ள அவ்வளோ ஒரு காதல் இருக்குது உங்கள் மேலே. they are really into you, or if this is your love, அவங்க வந்து உங்களை கல்யாணம் பண்ணாமல் விட மாட்டாங்க. சரி, எனக்கு இப்போ ஆர்வமாக இருக்குது. ஆரத்தில் காய்ச்சல்னா சொல்கிறதுன்னு பார்க்க இவ்வளோ சிங்க் ஆகுதே, இதில் என்ன வருது நான் பார்த்தே ஆகணும். கண்டிப்பாக இதெல்லாம் உண்மையாக இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா எந்த ரீடிங்க்கும் நான் வந்து இவ்வளோ ஹாப்பியானதில்லை. இதை பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே, ஆரக்கிள் காய்ச்சல் சொல்லுங்கள். அப்ரிசியேஷன். நீங்கள் என்ன மேட்டர் பண்ணாலுமே அவங்களுக்கு உங்களை ரொம்பவே பிடிக்குது. இப்போ நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தங்க என்ன ஒரு விஷயம் பண்ணாலுமே நமக்கு ஒன்று ரசிப்போம் இல்லையா, அவங்க வந்து உங்களை அப்படி தான் ரசிக்கிறாங்க, ரொம்பவே ரசிக்கிறாங்க, உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இனி ஹாப்பி ஃபேமிலி, அதுதானே. இது வரலனா தான்டா எனக்கு வந்து டவுட்டாக இருக்கும். வந்துடுச்சு, இது வந்து போன ஃபைல்லையும் இருந்தது. பட் இங்கே சூப்பர், கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்ட் ஆர் உங்கள் ஒய்ஃப் உங்களை ரொம்பவே நேசிக்கிறாங்க. லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் உங்கள் பார்ட்னர் வந்து உங்கள் கூட ஹாப்பி ஃபேமிலியாக வாழணுன்றதுக்கு அவ்வளோ ஒரு குட் இன்டென்ஷன் இருக்குது. வெரி லக்கி பைல், வெரி லக்கி. சரி, ஏஞ்சல் மெசேஜ். ஏஞ்சல் உங்களுக்கு என்ன சொல்ல வராங்க? எனி அட்வைஸ் இருக்கா? லைஃப் பர்பஸ். அட்லீஸ்ட் இந்த பயிலாவது டிஃப்ரெண்ட் கார்டு வந்தது. லைஃப் பர்பஸ். லைஃப், the purpose of your life is to serve in a way that brings great joy to yourself and others. Don't worry about finding your purpose. Instead, focus upon serving a purpose, and then your purpose will serve you. So give and take. லைஃப் பர்பஸ் என்ன அப்படின்ற ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு அர்த்தத்தை வந்து புரிஞ்சுக்க சொல்கிறாங்க. எஸ், இந்த பர்சன் மூலியமாக உங்களுக்கு அந்த லைஃப் பர்பஸ் தெரிய வரும். உங்கள் வாழ்க்கையினுடைய ஒரு பர்பஸை இந்த பர்சன் மூலியமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க. ஏன்னா இதில் அவ்வளோ ஒரு ட்ரூ இன்டென்ஷன், ட்ரூ ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ரொம்ப ஹாப்பி இந்த ரீடிங் பண்ணதில். எனக்கு ரொம்ப ஹாப்பி. உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அப்படின்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தயவு செஞ்சு. அதை தெரிஞ்சுக்க நான் விரும்புகிறேன். ஓகே கைஸ், ரீடிங் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தெரிஞ்சுக்க நான் ஆவலாக இருக்கேன். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் ஏதாவது வேணும், ஸ்பெசிஃபிக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் என்னை நீங்கள் ரீச் பண்ணலாம். என்னுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய், ஹாப்பி வீக்கெண்ட்.